இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேன் எடுக்க தான் வந்திருக்கோம். ரெகுலரா நம்மகிட்ட தேன் வாங்குற கஸ்டமர் வந்து 1 கிலோ கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம வந்து 1 கிலோ இப்போதைக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேன் வந்து ஒன் சைடு ஃபுல்லா சீல் பண்ணிருச்சு. ஒன் சைடு வந்து நல்லா சீல் பண்ணாம இருக்கு. அப்படி இருக்க தேன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திக்னஸ் இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு நல்லா தேனை வச்சுட்டு, அதில உள்ள வந்து தண்ணி கண்டென்ட்லாம் இந்த நீர் கண்டென்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லா காய வச்சுட்டு சீல் பண்ணிரும். ஒன் சைடு இப்போ தான் வந்து தேன் வச்சுட்டு கொஞ்சமா சீல் பண்ணிட்டே வருது. அதனால உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. ஒன் சைடு நல்லா ஒன் சைடு சீல் பண்ணாம இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா சீல் பண்ணிருச்சு. சீல் பண்ண சைடு வந்து தேன் வந்து நல்லா திக்கா இருக்கும். சீல் பண்ணாத சைடு வந்து தேன் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடும். அப்படி இருக்கும்போது கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சக்கரை தண்ணியை வந்து கலந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காக்கில் நான் வந்து அப்படியே அடையாளம் எடுத்து வந்துடுறேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சீல் பண்ணவும் உங்களுக்கு வந்து 1 kg வந்து எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ரெகுலராக வாங்குற கஸ்டமர் தான். நம்ம எப்படி கொடுத்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். 1.5 வருஷமாக அவங்க நம்ம எப்படி கொடுத்தாலும் வந்து நம்மளை நம்பிட்டாங்க. இந்த மாதிரி சுத்தமாக தான் தருவாங்க அப்படின்ட்டு. நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இப்படி இருக்கும், இது வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். அதனால் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அதனால இதுக்கு வந்து நம்ம காசு வாங்க போகிறதில்ல. அந்த பாக்ஸுக்கு மட்டும் 15 ரூபா தான் வரும். அந்த பாக்ஸுக்கு மட்டும் 15 ரூபா வாங்கிட்டு அப்படியே கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பாக்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 1/4 கிலோக்கு நிறைய கொடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 100 கிராம் மட்டும் இப்போதைக்கு பாப்பா சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணவும் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியாச்சு. சரின்ட்டான். நம்ம கூட வந்து 3-4 பாப்பா வந்திருந்தாங்க. அக்கா பொண்ணு, அக்கா பையங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களும் கட் பண்ணி கொடுத்தோம். சாப்பிடும்போது எனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க, தரேன்னு சொல்லிட்டே இருந்து நம்ம கட் பண்ணி அந்த பாக்ஸில் ஃபுல்லாக வச்சாச்சு கஸ்டமருக்காக. அடுத்து கொஞ்சம் மிச்சம் இருந்ததை வந்து கையில் கொடுத்தோம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வடையில் நம்ம கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறையா வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் எனக்கு போதும், இதுக்கு மேலே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பசங்க மட்டும். 2 பொண்ணுக்குமே எனக்கு என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு இதில் இருக்க அடையை வந்து நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துட்டோம். இன்னொரு அடையை கட் பண்ணி பாப்பாக்கள் சாப்பிட்றதுக்கு நம்ம ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நம்ம வந்து தேவைப்புறம் கட் பண்ணி வச்சாச்சு. மதத்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்தாச்சு. அவங்க கையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கை ஃபுல்லாக வடைஞ்சதுனால நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கீழே மண்ணெல்லாம் தொடாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். தொடாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தேர்ட் நடையில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ரேம் போட்டிருந்தோம். 5 ஃப்ரேமில் வந்து கிட்டத்தட்ட 2 ஃப்ரேம் எடுத்தாச்சு. மிச்சம் 4 ஃப்ரேமில் இருக்குது. நீ நாளைக்கு எடுத்து கஸ்டமருக்கு தனியாக தேனை மட்டும் புழிஞ்சு கொடுக்கணும். எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் தேனை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு இருந்தாங்க. தொண்டையில் அப்புறம் அரிக்குது, கரகரன்னு இருக்குது அப்படின்னாங்க. தேனை சுத்தமான தேன் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். தேனை பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. நம்ம செடி வந்து வெள்ளரி, எள்ளு, மல்லிகைப்பூ தான் வந்து வச்சுருக்கோம். அதனால தான் அவங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேன் தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.